ஆத்து மணல் எடுத்து அந்தனார் உண்டு செய்தார். சேர்த்து மணல் எடுத்து சிவனார் உண்டு செய்து அந்த சிவனுக்கு மணலால் உண்டு செய்து சிவனை ஒன்று லிங்கத்தை உண்டு செய்தார் முன்னல் ஒளியார். அப்படி உண்டு செய்து அந்த சிவலிங்கத்துக்கு வேண்டியான பூஜை செய்வதற்கு காண்க.
நமச்சிவாயா போற்றி சிவனே போற்றி. சரியாக 9 வருட காலங்களாகிவிட்டது. 9 வருடமா வராம ஏண்டா இன்னைக்கு மேலோகத்துல அடியெடுத்து வைக்கிறேன். புதிய கல்புரம் பத்தி சாமராணி வாசி மனமானன்னு மணக்கத்தரடி. என்றைக்கு இல்லாமல் இன்றைய தினம் மேலோகம் வந்திருக்கிறேன். ஏண்டா ஒரு புரட்சி வருவான்னு தெரியாது. ஓம் நமச்சிவாயா போற்றி சிவனே அருளே போற்றி. கேள்வி சகோதரர்களே, அதாவது மின்னல் ஒளி சிவனுக்கு பூஜை செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது உங்களால கையில இருக்கிறது 50 100 1000 2000 கையில இல்லைன்னு சரி, காதலிக்கிறது கழுத்தலிக்கிறது என்ன இருந்தாலும் போட்டு சாமி கும்பிட்டு போலாம். எப்படி என்றால் முன்னூலியாப்பட்ட திருமணம் செய்து 9 வருட கடமை கட்டன் கணவன் அல்ல என்று ஆத்து மணல் எடுத்து அந்த நார் உண்டு செய்து சேர்த்து மணல் எடுத்து செவனார் உண்டு செய்து அதாவது கட்டண புறுத்து வர வேண்டும் என்று சொல்லி 48 நாள் ஒரு மண்டால பூசை. அந்த ஒரு மண்டால பூசை செய்வதற்கு அதாவது இங்கு அமர்ந்து உள்ள பெரியவரும் சிறியவர் தாய் தந்த அனைவட்டு பேர்களும் திருமணம் ஆகாதவங்க இல்ல திருமண ஆவி அதாவது கணவன் கூட சேராம இருக்கிறவங்க அனைவரும் யாராக இருந்தால் கையில காசு இல்லைன்னாலும் பரவாயில்ல, இந்த சிவலிங்கம் என்றால் இங்க வைத்தாலும் கடவுளை தான். அதாவது வெள்ளிங்கிரி மலை இல்லாம கும்பிட்டாலும் கடவுள் தான். அதனால் சிவலிங்கத்தை வைத்து நாங்க கல்பூர தீபம் அதாவது காட்டுகிறோம். இங்க வந்து இது கையெடுத்து கும்பிட்டா பிள்ளி சூனும் ஏவில அத்தனையும் அதாவது நாங்க காசுக்காக சொல்லல, உங்களால முடிந்தது போடுங்க, இல்லைன்றா கையெடுத்து வணங்கிட்டு போங்க. ஓம் நமச்சிவாயா. எழுப்பு தூங்கக்கூடாது.
உக்காந்துக்கிட்டு உன் தள்ள என்னோட பறக்குறீங்க என்னதுங்க பண்ணுது? நீனே அவ கூட சேர்ந்துக்கிட்டியா நான் எப்படிங்க உங்க பொண்டாட்டி திருவாரூர் பண்ணணும் உங்களுக்கு? உள்ள உக்காந்து நான் ஊக்குறோம். உள்ள உக்காந்துக்கிட்டு அரகரா சிவசிவா சம்போ சங்கராட்டு கிடக்குறாளே அடி கரகரா ராடே எற்றால் அந்தாரம் வெற்றி சேருவானா முத்தம் தருவாரா சிவசிவா சிவனே என்றால் நமச்சிவாயா போற்றி. சேருவாரா நமச்சிவாயா வந்துட்டு சேர்ந்து முத்தம் கொடுக்குவாரா நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா போற்றி. இவ்வளவு தூரம் கத்துறேன் கதறேன் அடி கதவை திறப்பை கண்ணாட்டி ஓம் நமச்சிவாயா போற்றி. இவ்வளவு தூரம் கதவை தோறன்னு சொல்லியும் திறக்க மாட்டேங்கிறான் ஆமா கதவை சாத்தி வச்சுக்கிட்டு அங்க ஓ இளைச்சவாயா அழைச்சவாயான்னு இருக்கிறான் எவ்வளவு நேரம் ஒரு மனுஷன் வெளியே நின்று கத்துவான் இதற்கு மேல் ஒரு பொழுதும் நான் யோசிக்க மாட்டேன் கதவை உடைத்து விட்டு உள்ளே சென்று நான் பண்ணும் வேலையை மட்டும் எல்லாரும் வேடிக்கை பாருங்க அசிங்கமா இருக்காது? பார்த்த பாரு பாக்கல பட்டுக்காங்க எல்லாம் படிச்சுட்டு எலி போட்டோம். பண்ற வேலையை வேடிக்கை பாருங்களும் அதெல்லாம் பாக்குவாங்கன்னு கேக்குறேன் தூங்கினாலும் யார் தூங்குறீங்கன்னு கேக்குறேன் என்னடா அப்படி ஐயோ நான் சிவன் பூசை செய்கிற பொழுது ஆமாங்க 48 நாள் ஒரு மண்டல பூசை. ஆமாங்க. அதாவது ஒரு நொடிதான் பூசை முடிவதற்கு இருக்கிறது. ஆமா. அதுக்குள் கணவராகப்பட்டவர் வந்தாரு. அடியே தேவி சிவதான் உனக்கு கணவனா? சிவதான் உனக்கு உண்மை படுக்குவாரா? ஆமா. சிவன் அடி கணவன் அப்படி என்று சிவன் லிங்கத்தை இட்டு காலால உதைத்தார். இங்கு தலைந்து எக்கடி போச்சாரு பண்ணா
உலகமே வராத மன்னன் ஆமாங்க. இந்திய தினத்திலே வந்தேன். ஆஹா. இவ பூஜை செய்யறான்னு எனக்கு என்ன தெரியும்? ஆமாங்க. ஏதோ ஒரு காம ஆசையில ஆஹா. என் அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு வாசல் இவளுக்கு இவகிட்ட சேரணுன்ட்டு வந்தனே. சரிங்க. ஏண்டா ஆ. 9 வருஷமா வராத புரட்சி இன்னைக்கு வரானே. ஆமாங்க. 9 வருஷமா வராத புரட்சி வரானா எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அப்படியே ஊடுகடெல்லாம் வலிச்சு நண்பா, சுத்தமா. என்னுடைய கையை பிடித்து கரகரவென்று சுத்தி ஆமாங்க. இந்த வஜ்ர தூணில் அடிபட்டு ஆ. எனக்கு விண்ணம்படா மேனியெல்லாம் விண்ணம்பட்டு விட்டது. ஆமாங்க. காயம்படாத மேனியெல்லாம் காயப்பட்டு விட்டது. ஆ. நண்பா, ஐயா. என் அண்ணனாகப்பட்ட தர்மபுத்திரன் என்னை மேகலோகத்துக்கு அனுப்பும் பொழுதே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு தான் அனுப்புனாரு. ஆமாங்க. எப்படி என்று? எப்படிங்க? அர்ஜுனா, ஆ. நீ போறது பெருசு இல்ல, ஆஹா. நீ எப்படி போறியோ ஆ. அப்படியே வரணும். ஆமாங்க. உன்னுடைய விண்ணப்படாத மேனியில ஒரு விண்ணம் கூட படக்கூடாது, ஆமாங்க. காயம்படாத மேனியில ஒரு காயம் கூட படக்கூடாது என்று சொல்லிவிட்டு அனுப்புனாரே. ஆஹா. ஏய், என்னுடைய விண்ணப்படாத மேனியில் விண்ணப்பட்டு விட்டது, ஆமாங்க. காயம்படாத மேனியில் காயப்பட்டு விட்டது. ஆமாங்க. இதற்கு மேல் இந்த முகத்தை விட்டு ஆ. நான் எப்படி என் அண்ணனாகப்பட்ட தர்மபுத்திரன் முகத்தில் நான் முடிப்பேன்? ஆமாங்க. ஏய், அறியாத வயசிலே தெரியாம செய்தனே. அறியாத வயசிலே தெரியாத தவறுகள் செய்தேன். ஏண்டே? அவனா என்ன மாலையிட்டு 9 வருட காலமா சரி, தாங்கள் வரவில்லை அல்லவா? ஆஹா. என் தந்தையாரப்பட்டவர் ஆ, கட்டின கணவர் வருவேன் என்று சொன்னா சரி, சிவலிங்கத்தை செய்து ஆஹா. சிவலிங்கத்துக்கு 48 நாள் ஒரு மண்டால பூசை கொடுக்கணும். ஆ, அப்படி பூஜை செய்தா ஆஹா. உன்னுடைய கணவர் வருவார் என்று தந்தையார் சொல்படி நான் பூஜை செய்தேன். சரி, நான வேண்டாங்க, ஆஹா. கொஞ்ச நேரம் இருக்கிறது, சரி, தெய்வ குத்து நம்மளுக்கு நேர்ந்து விடும் சாமின்னு சொன்னேனே. ஆஹா. என் பேசி கேட்டிருந்தா 11 அழகு ஒரு அழகு கொஞ்சம் சுச்சுப்படாது வேணும் வந்துட்டே தேவி, பண்ணா. 9 வருடமாக வாழ விட்ட கணவன் இன்றைய தினத்துல உன் கண்ணு முன்னால வந்து நிக்கிறேன். புருஷ வந்துட்டான்ற சந்தோஷத்துல நீ என்ன என்னென்ன பண்ணிருக்கணும்? இப்படி பிடிச்சு இடிச்சு தள்ளி என்னுடைய காயப்படாத மேனியில் காயப்பட்டு விட்டது. இதற்கு மேல் என்னுடைய அண்ணனாகப்பட்ட தர்மபுத்திரர் முகத்தில் நான் முழிக்க முடியாது. இன்று வைக்கிறேன் உனக்கு சத்தியம். மன்னா எப்படி என்றால், வேண்டாங்க, கட்டிய கணவன் என்று கூட பாராமல் வஜ்ர தூணில் தள்ளி விட்டாயே. சரி இதற்கு மேல் எப்படி இதற்கு மேல் இந்த அர்ஜுனனாகப்பட்டவன் சரி இந்த உருவத்தில் உன்னிடத்தில் வரமாட்டேன். புடி சத்தியத்தை. ஐயோ!
48 நாள் அது முடிவதற்கு ஆமா ஒரே ஒரு நொடிதான் இருக்கிறது சாமி. கொஞ்ச நாள் பொறுத்துக்கொள்ளுன்னு சொன்னேன். அதாவது சிவலிங்கத்தை காலால இட்டு உதைத்தார். அதாவது சாமி சிவலிங்கம் என்று சொன்னார், காலால் எட்டு உதைத்தார். நமக்கு பாவம், அதாவது அந்த தோசை நமக்கு ஏற்றுவிட்டோம். சிவனுடைய நமக்கு தோசை தந்து விட்டு வேண்டாம்னு சொன்னேன். நான் குடித்துதான் தள்ளினேன், வேண்டாங்கன்னு தடுத்தேன். 54 விழுந்து உச்சிப்படாத மேனி உச்சிப்பட்டு விட்டது. 11 அழகுகள் ஒரு அழகு பிறந்து விட்டது. அடியே பெண்ணே, இந்த அளவோடு நான் வரமாட்டேன் கூட சத்தித்தன்னு சொல்லிவிட்டு வைத்தாரு. நான் என்ன செய்வேன் தெரியுமா? நான் பூ வச்சு பொட்டு வைத்து நான் எந்த சொகுத்தை கண்டு இல்லையா? கணவராகப்பட்டவர் ஏன் மட்டும் தான மனைவி, இன்னும் 7 பேர் இருக்கிறாங்க. அப்படி வர வேண்டும் என்று சொன்னா இந்த வேலையோட வரமாட்டேன் இருக்கிறாரு. அதனால் எனக்கு கணவனே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல பட்டு புடவை இதுக்கு, தங்க நாள் வலையில எனக்கு எதுக்கு இல்லையா? இந்த கோலத்தெல்லாம் அழைத்து நான் வெள்ள புடவை ஊற்றி வெள்ளப்பட உடுத்தி, அதாவது நான் எங்கு செல்ல வேண்டும்? அக்கா என்ன ஏதுன்னு தெரியல. நம்மளுடைய அக்காப்பட்ட பத்தினி பாஞ்சாலி ஆகப்பட்டவள் கார்த்திகை மாதம் நல்ல வெள்ளிக்கிழமை நம்முடைய மன்னவர் நல்லா இருக்கணும். நம்மளுடைய மாங்கல்ய பூஜை செய்வதற்கு நம்மளை அழைச்சிருக்கிறாங்க. அதனால நம்ம மாங்கல்ய பூஜை செய்வதற்காக நம்ம எங்க போகணும்? குளக்கரை தண்ணி செல்ல வேணும்.